இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே இந்த டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வேளையில் கூட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணும். உடன்படிக்கையின் தேவன் நீர் உண்மையில் பிசகாதவர், உடன்படிக்கையின் தேவன் நீர் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். என்னை நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். அன்புள்ள தகப்பனே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இனிய நேரத்திற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஐயா, இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேலே கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தீர் என்று சொல்லி வேதம் சொல்கிறதப்பா. ஒவ்வொருவரையும் அணைத்து கொண்டு அப்பா உம்முடைய கரங்களை வைத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறையா. வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னீரப்பா. ஜெபிக்கிற இந்த வேளையில் வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒத்தாசை அனுப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பேரன். அந்த பேரனுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. அந்த பாட்டி கஷ்டப்பட்டு அந்த பையனை வளர்த்தாங்க. அப்படி இருக்கும்போது டெய்லி ஒரு ஃபுட்பால் கோர்ட் வழியாக அந்த பையன் கடந்து போகும்போது அந்த கோச்சை பார்த்து கேட்பான், எனக்கும் விளையாடணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபுட்பால் கோச் சொன்னார், இதெல்லாம் பணக்கார பிள்ளைங்க விளையாடுற இடம், உனக்கு என்ன செய்ய முடியாது, அதற்குரிய கட்டணத்தை உன்னால் கட்ட முடியாது, அதனால் நீ எங்கே செய்ய முடியாது, விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் அந்த பையன் தினமும் கேட்டுகிட்டே இருப்பான், ஐயா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சொல்லும்போது அந்த கோச் ஒரு நாள் வருத்தப்பட்டு என்ன செஞ்சார், இவன் அடிக்கடி கேட்குறனால, தம்பி நீ வெளியே உட்காந்துக்கோப்பா, ஃபுட்பால் கோர்ட்லேருந்து வர்ற பால்ஸை நீ எடுத்து என்ன செய்யணும், உள்ளே த்ரோ பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்போ தினமும் என்ன செய்வான், அந்த பையன் பேர் ஜிம், டெய்லி என்ன செய்வான், அந்த பால்ஸ் எல்லாம் வெளியே வரும்போது அதை எடுத்து என்ன செய்வான், உள்ளே போட்டுக்கொண்டே இருப்பான். தினம் அவனுடைய வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் கொடுக்கப்பட்ட வேலையை அவன் உண்மையாக செஞ்சான். ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒரு நாளில் நம்மளும் இந்த ஃபுட்பால் கோர்ட்டுக்குள்ளே போய் விளையாடுவோம் அப்படின்னு நினச்சி அந்த பால்ஸை தூக்கி போட்டுக்கொண்டே இருப்பான். ஒரு நாள் பால்ஸ் வெளியே போயிட்டே இருந்துச்சு, ஆனால் தூக்கி போடுறதுக்கு ஆளே இல்லை. அப்பொழுது அந்த கோச் எதிர்பார்த்தார், டெய்லி அந்த ஜிம் வருவானே, இன்றைக்கி என்ன அந்த ஜிம்மை காணோம் அப்படின்னு சொல்லி விசாரித்தப்ப சொன்னாங்க, நேற்று நைட்டு அந்த ஜிம்முக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதனால் அவங்க பாட்டி இந்த அரசாங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த கோச் வேகமாக போய் என்ன செஞ்சார், ஓடி போய் பார்த்தாரு.
ஓடி போய் பார்க்கும்போது அவன் மயங்கிய நிலையில் இருந்தான். அவனுக்கு நிறைய பிளட்டு போனனால அந்த பிளட் குரூப்புக்கு அவனுக்கு தேவைப்பட்டவுடனே அந்த பாட்டிக்கு யாருமே உதவி செய்ய முன் வரலை. உடனே இந்த கோச் போய் பார்த்தாரு. இவனுக்கும் அந்த பையனுக்கும் ஒரே பிளட் குரூப். உடனே என்ன செஞ்சார், என்னுடைய பிளட்டை அந்த பையனுக்கு ஏற்றுறேன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு அந்த பிளட்டை ஏற்றுனோடனே அவர் சொன்னார், வேறொரு ஆஸ்பத்திரியில் போய் என்னுடைய சொந்த செலவில் அந்த பையனுக்கு நான் ஆப்ரேஷன் பண்ண உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிகிட்ட சொல்லிவிட்டு அந்த பையனை எடுத்துகிட்டு போய் அவருடைய கஸ்டடியில் அவர் போய் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் நிறைய செலவழித்து அவனுக்கு வந்து என்ன செஞ்சாங்க, அவனுக்கு சரிப்படுத்தின உடனே அவருடைய ரத்தம் அவனுக்குள்ளே ஏற்றப்பட்டதுனால அவர் அறியாமல் ஒரு இனம் புரியாத ஒரு பாசம். அதற்கு பிறகு அவனை மகனை போலவே நேசித்த உடனே டெய்லி அவனை வந்து கேட்காமலே என்ன செஞ்சார், நீ இந்த கோர்ட்டுக்குள்ளே வா, விளையாடவா அப்படின்னு சொல்லி அவனுக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் அந்த தேசிய அளவிலான விளையாட்டு போட்டியில் அவன் வந்து விளையாண்டப்ப அவனுக்கு ஒரு ப்ரைஸ் கிடச்சிச்சு. போகிற இடத்துலலாம் அவனுக்கு நிறைய ப்ரைஸஸ் கிடச்சிச்சு. அப்பொழுது அந்த கோச் மரித்து போயிட்டார். உடனே அந்த பாட்டி சொன்னாங்க, அவனுக்கு ஒவ்வொரு விளையாட்டுக்கு அதுக்கு பிறகு போகும்போதெல்லாம் அந்த பாட்டி சொல்லி அனுப்புவாங்க, உனக்குள்ளே ஓடுற ரத்தம் உன்னுடைய கோச்சுடைய ரத்தம், அதனால் எந்த இடத்துலையும் அவருடைய பேருக்கு நீ என்ன செய்யக்கூடாது, அவமரியாதை உண்டு பண்ணக்கூடாது, அவரை நினச்சிட்டே நீ விளையாடு, நீ நிச்சயமாக ஜெயிப்ப அப்படின்னு அவங்க பாட்டி சொல்லி அனுப்புவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பெரிய டோர்னமெண்ட்டில் அந்த தேசத்துக்கே ஒரு வேர்ல்டு கப்பு அந்த ஜிம்க்கு கிடச்சிச்சு. அவனுக்கு ஒரு பாராட்டு விழா நடந்துச்சு. அந்த பாராட்டு விழாவில் ஜனாதிபதி வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனால் சீஃப் கெஸ்ட்டாக அழைக்கப்பட்ட அந்த ஜிம் மட்டும் வர லேட் ஆயிடுச்சு. உடனே அந்த ஜனாதிபதி வேகமாக போய் கேட்குறாரு அந்த போலீஸ் அதிகாரிகள்கிட்ட, என்ன ஜிம்மை அவரை காணோன்னு சொன்னப்போ அந்த போலீஸ் செக்யூரிட்டி விசாரித்தப்ப இப்போ வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே நுழையும் போது எல்லாரும் பயங்கரமாய் கரவோசை எழுப்புனாங்க. ஆனால் அந்த ஜிம் முகத்தில் ஒரு சலனம் கூட இல்லை. ரொம்ப சோகமாக இருந்துட்டு வந்து பிரசிடெண்ட்டை மன்னிப்பு கேட்டார் தாமதமாக வந்ததுக்கு. அடுத்து அவர் பேசுவதற்கான அந்த வாய்ப்புக்குரிய அந்த டைம் கிடச்சப்ப அவர் எழுந்து சொன்னார், என்னுடைய இந்த வெற்றிக்கு காரணம் என்னுடைய கோச் தான். ஏன்னா என் உடம்புல ஓடுற ரத்தம் அந்த கோச்சுடைய ரத்தம் தான். அவர் தான் எனக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து இந்த நாளில் இவ்வளோ பெரிய பாராட்டை பெறுவதற்கு அவர் தான் காரணமாக இருந்தார். அதுக்கு மரியாதை செலுத்துறதுக்காண்டி அவருடைய கல்லறைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு கூட சொன்னார். இந்த நாளில் கூட புறஜாதிகளாக இருந்த நம்ம ஏசப்பா தன்னுடைய சொந்த ரத்தத்தினால மீட்டதுனால நம்ம எல்லாரும் அவருடைய அவருடைய சொந்த ஜனம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டாரோ அதுபோல் யாரெல்லாம் அவரை என்னுடைய தேவன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டோமோ எல்லாருக்கும் அவர் நம்முடைய சொந்த தேவனாக இருக்கிறபடினால அவருடைய ஜனத்துக்கு காமிச்ச எல்லா நன்மைகளையும் நமக்கும் காண்பிக்கிறதுக்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்படியாய் இவர் என்னுடைய தேவன் என்று சொல்லி தெரிந்து கொண்ட ஒரு மகளுக்கு கர்த்தர் எவ்வகையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாளில் வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் எல்லாருக்கும் தெரியும் ரூத்துடைய சரித்திரம். அவருடைய மாமியாகிய நகோமி பிழைக்கும்படியாய் அந்த தேசத்தில் பெத்லெகேமில் பஞ்சம் வந்ததுனால அவள் பிழைக்கும்படியாய் அவள் என்ன செஞ்சால், வேறொரு தேசத்துக்கு கடந்து செல்லும்போது அங்கே போய் தன்னுடைய 2 மகன்களுக்கும் அவள் திருமணம் முடித்தாள். போகும்போது தன்னுடைய கணவனோடும் 2 பையங்களோடும் கடந்து சென்றாள். ஆனால் அங்கு போய் அவள் திருமணம் முடிக்கும்போது மோவாபிய தேசத்து பெண்களை அவள் வந்து திருமணம் முடித்தாள். நம்ம பார்க்குறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாப் தேசத்தோடு சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. ஏன்னா மோவாப் தேசத்தார் வந்து 10 தலைமுறைக்கு கர்த்தரால் ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லி சாபம் பெற்ற ஒரு ஜனங்கள். ஆனால் அப்படிப்பட்ட சாபமுள்ள ஒரு இடத்துல நகோமி போய் அவள் வந்து என்ன செஞ்சால், தன்னுடைய மகன்களுக்கு திருமணத்தை முடித்தாள். அவருடைய மகன்களும் 2 மரித்து போய்விட்டார்கள். இப்பொழுது தேவன் தன்னுடைய ஜனங்களை சந்திக்கிறார். அவங்களுடைய தேசத்தில் சாப்பாடு கிடைக்குது என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவள் தன்னுடைய மருமகள்கிட்ட விடை பெறும்படியாக அவங்கள கூப்பிட்றா. 2 மருமகள்களையும் பார்த்து என்ன சொல்கிறாரு, திருப்பி உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்காது, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய சொந்த ஜனத்தை விட்டு வர வேண்டாம், நீங்கள் இங்கேயே இருந்து வேறொரு வாழ்க்கையை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது மூத்த மருமகள் வந்து என்ன செய்கிறா, ஓர்பால் முத்தமிட்டு திரும்பி போகிறாள். ஆனால் ரூத்தோ என்ன சொல்கிறாள், அவளை பார்த்து என்ன சொல்கிறார், உம்முடைய ஜனம் என்னுடைய தேவன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் தங்கும் இடத்துல நான் தங்குவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை என்னை விட்டு பிரிக்காது என்று சொல்லி அவள் என்ன செய்தால், ஒரு சரியான ஒரு முடிவெடுத்தாள். ஒருவேளை அவள் சார்ந்திருந்தது
நகோமியை சார்ந்தல்ல. ஏன்னா வயதான ஒரு அம்மாவை சார்ந்து போகிற, அவளுக்கு புருஷன் இல்லை, அவளுக்கு சொத்து இல்லை, நகோமிக்கு ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவள் ஒரு தேசத்தையும் தன்னுடைய இனத்தையும் கடந்து வரும்போது ஒரே ஒரு அவள் தீர்மானம் எடுத்தாள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இன்றைக்கி நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன். நாமும் அதே ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது கர்த்தர் நம்மை எப்படி ரூத்தை வழி நடத்தினாரோ அதுபோல் நம்மையும் அவர் வழி நடத்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படி ஒரு தீர்மானத்தோடு கூட அவள் நகோமியோடு கூட கடந்து வருகிறாள். மரணத்தை அல்லாமல் ஒன்றும் என்னையும் உங்களை என்ன செய்யாது, பிரிக்காது என்று சொல்லி வருகிறாள். வேறொரு இடம் தங்குறதுக்கு எந்த இடத்துக்கு போகிறோன்னு அவங்களுக்கு தெரியாது, எந்த வீட்டில் தங்கணும்னு தெரியாது, என்ன சாப்பாடு கிடைக்கும்னு தெரியாது. ஆனால் வருகிற இடத்துல அவளுக்கு அந்த தேசமே தெரியாது. ஆனால் என்ன சொல்கிறா, மாமியாரை வீட்டில் விட்டுட்டு நான் போய் உங்களுக்கு என்ன செய்கிறேன், ஆகாரம் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி தற்செயலாய் ஒரு வயல் நிலத்துக்கு என்ன செய்கிறா, கடந்து போகிறாள். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வர்ற பிள்ளைங்களை, ஆண்டவரை நம்பி அவர் அடைக்கலமாய் கொண்டு வருகிற பிள்ளைங்களை ஆண்டவர் எவ்விதமாய் வழிநடத்துகிறார் என்பதற்கு ரூத்துடைய சரித்திரம் ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவரையே முற்றிலுமாய் சார்ந்திருந்தால் நம்ம பார்க்கிறோம், யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனை நாம் நம்பக்கூடாது. அநேக வேளையில் அநேக அதிகாரிகளை நம்புகிறோம், அதிகாரத்தை நம்புகிறோம், மனுஷனை நம்புகிறோம். ஆனால் நம்ம ஏமாந்து போகும்போது நாம் கண்ணீர் விடுகிறோம். இந்த நாளில் நம்ம ரூத்தை போல, ஆண்டவரே நீர் என்னுடைய தேவன் சுவாமி, நான் உம்மை விட்டு என்ன செய்ய மாட்டேன், பிரிய மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். கர்த்தர் ஒருவரே நம்மை வழி நடத்துவார். கண்மணி போல நம்மை காத்தள்ளினார். அவளுடைய வாழ்க்கையில் தற்செயலாய் ஒரு வயல் நிலத்துக்கு போகிறாள். அவளுக்கு தெரிஞ்சது அது தற்செயலாய். ஆனால் தேவ திட்டம். அவள் போகும்போது அவள் நகோமிக்கு நெருங்கிய உறவினனான அந்த போவாசுடைய நிலத்திற்கே போனாள். அங்கு போகும்போது அவளுக்கு ஒரு விசாரிப்பு கிடைக்குது. அந்த பார்க்கிறோம், அந்த வயல்வெளியில் அவள் அறுக்கிறவர்கள் பிறகே போகும்போது அங்கே போவாஸ் வருகிறான். போவாஸ் பார்த்து இது யார் என்று சொல்லி விசாரிக்கிறான். ஆண்டவர் நம்மை டெய்லி தினந்தோறும் நம்மை விசாரிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நம்ம பார்க்குற வேதத்தில் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. நம்ம நினைக்கிறோம், என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லையே, எங்கள் அம்மா அப்பா இல்லையே, என் கூட பிறந்தவங்க இல்லையே, கணவன் இல்லையே, என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே, நான் ஒத்தைக்கு விடப்பட்டிருக்கிறேனே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவளை விசாரிக்கும்படியாக இன்றைக்கி போவாஸ் கடந்து வந்தான். இது யார் என்று சொல்லும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, நகோமியுடைய மருமகள் என்று சொல்லி, மோவாப் தேசத்திலிருந்து வந்த பெண் என்று சொல்லி முதலிலே அவை விசாரிக்கிறான். விசாரிக்கிறவர் மாத்திரம் அல்ல, ஆண்டவர் நம்முடைய கவலைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிற ஒரு ஆண்டவருமாய் இருக்கிறார். அவளை என்ன சொல்கிறான், நீ தினமும் இங்கேயே என்ன செய்யி, பெண்கள் பக்கத்திலே போய் என்ன செய்யி, நீ என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. ஒரு பாதுகாப்பை கொடுக்குறான். என்னுடைய ஊழியக்கார பெண்களோடே கூட தினமும் இரு, நீ தினம் இங்கேயே என்ன செய், பொறுக்கிக்கொள் என்று சொல்லி அவளுக்கு ஒரு பராமரிப்பையும் கொடுக்குறான். நம்ம ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு ஆண்டவர். அவர் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். அவர் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறார். அவர் நம்முடைய கோட்டையாக இருக்கிறார். அவர் நம்முடைய அரணாக இருக்கிறார். எந்த சாத்தாண்டை கிரியைகளும் நம்மை தொடாதபடிக்கு கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிற கர்த்தர். அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நமக்கு இன்றைக்கு பாதுகாப்பாய் அரணாக இருக்கிறபடினால நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நம்முடைய தேவன் என்று சொல்லி அறிக்கையிடுவோம். நீரே என் தேவன் என்று சொல்லும்போது கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருந்து நம்மை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அடுத்து என்ன சொல்கிறான், என் ஊழியக்கார பெண்களோடே கூட இரு, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு நான் வேலைக்காரருக்கு கட்டளை எடுக்கிறேன். யாரும் நம்மை தொடாதபடிக்கு, எந்த பிசாசின் கிரியைகளும் தொடாதபடிக்கு கர்த்தர் கட்டளையிடுகிற ஒரு ஆண்டவராக இருக்கார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டம் இருக்கலாம், நிறைய சோதனை இருக்கலாம், இந்த நாளில் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம். ஒன்றும் நம்மை தொடாதபடிக்கு கட்டளை கொடுக்கிற ஒரு ஆண்டவர். வேதத்தில் போட்டிருக்கிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது என்று சொல்லி வேதத்திலே சொன்னபடி இந்த நாளில் அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறபடினால இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது தினம் நம்மை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் மாத்திரம் அல்ல, நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு ஆண்டவர், ஒன்றும் நம்மை தொடாதபடிக்கு கட்டளை கொடுக்கிற ஆண்டவர். அன்னைக்கு காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நம்மை தொடாதபடிக்கு, ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு கட்டளை கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். பாதுகாப்பை கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, தினம்
தினமும் அவனுக்கு பராமரிப்பு கொடுக்குற ஒரு பராமரிப்பு கிடச்சிச்சு. என்ன தயவு கிடச்சிச்சுன்னா, எல்லாத்தையும் என்ன செய்யாதீங்க, நீங்கள் எல்லாத்தையும் பறக்காதீங்க, கொஞ்சம் அவள் பிறக்கும்படியாய் விட்டுவிடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய ஊழியக்காரருக்கு அவன் கட்டளை கொடுத்தான். அதுபோல் அவளுக்கு தினமும் அவள் பிறக்கிறதுக்கு அவளுக்கு நிறைய தானியங்கள் கிடச்சிச்சு. அடுத்து அவளுக்கு ஒரு தேவனுடைய வாக்குத்தத்தம் கிடச்சிச்சு. என்ன வாக்குத்தத்தம்? அவளுடைய செட்டைகளின் கீழே நீ அடக்கலமாய் வந்தபடினால உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொல்லி அந்த நாளில் போவாஸ் மூலமாய் அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சிச்சு. இந்த நாளில் கூட ஆண்டவருடைய செட்டைகள் கீழே நம்ம அடைக்கலமாய் வந்துட்டோம்னா நம்ம நிறைவான பலன் கிடைக்கும். சங்கீதம் 91 போட்டிருக்கு, அவர் தம்முடைய சிறகுகளாலே நம்மை மூடுகிற ஒரு ஆண்டவர், எதுவும் நம்மை அணுகாதபடிக்கு அவருடைய சிறகுகளுக்குள்ள நம்மை மூடி மறைக்கிற ஆண்டவர். வேடண்டே கண்ணிக்கு நமக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட கண்ணிகள், மறைவான அம்புகள், இந்த நாளில் நமக்கு விரோதமாக வச்சிருக்கிற நோய்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நம் பக்கத்தில் 1000 பேரும் நமக்கு விரோதமாய் 10,000 பேர் விழுந்தாலும் அது நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய செட்டைகளின் கீழே நமக்கு அடைக்கலம் உண்டு. அவருடைய செட்டைகளின் கீழே நோய்கள்லேருந்து விடுதலை உண்டு. அவருடைய செட்டைகளின் கீழே வேடண்டே கண்ணிகள்லேருந்து பாதுகாப்பு உண்டு. அவருடைய செட்டைகளின் கீழே நம்ம சத்துருக்கள் நம்மை தொடாதபடிக்கு மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நம்ம அவரிடத்தில் வாஞ்சையாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மை விடுவிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நம்ம வாஞ்சையாய் அவரை தேடும்போது, அவருடைய செட்டையில் கீழே வந்து அவரை வாஞ்சையாய் தேடும்போது எல்லா பிரச்சனையிலிருந்து இந்த நாளில் நம்மை விடுவிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாஞ்சையாய் அவரை தேட வேண்டும். எசப்பா, நான் உண்மையே நம்பி வந்திருக்கிறேன், இந்த காரியத்தில் உண்மை நம்பி வந்திருக்கிற சுவாமி, உங்களுடைய கைகள் குறுகி போகலப்பா, இந்த நாளில் எனக்கு அற்புதம் செய்யுங்க என்று சொல்லி வாஞ்சையாய் அவரை தேடும்போது வாஞ்சையாய் இருக்கிறபடியால் கர்த்தர் உன்னை விடுவிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இந்த நாளில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் வானத்தை திறந்து ஆண்டவர் விடுவிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். வாஞ்சையாய் தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நிறைவான பலன், ஒன்றிலும் குறைவுபடாது, ஒன்றிலும் குறைவுபடாதபடிக்கு கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். போவாசிடமிருந்து ஒரு வாக்குத்தத்தம் கடந்து வந்தது, உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைக்கும். முதலே அவளுக்கு வாக்குத்தத்தம் வந்துருச்சு, நிறைவான ஒரு பலன் என்று சொல்லி. அந்த நாளில் அவன் நகோமிக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கும்போது நகோமி சொல்கிறா, அவன் நமக்கு நெருங்கிய சுதந்திரவாளி, அதனால் நீ என்ன செய்யி, இன்னைக்கு நைட்டு போய் என்ன செய்யி, அந்த மனுஷன் பக்கத்தில் பாத தண்டையிலே போய் நீ என்ன செய்யி படுத்துக்கொள் என்று சொல்லி அனுப்புகிறா. இந்த நாளில் ஆண்டவருடைய பாதத்தை நம்ம பற்றி பிடித்து கொள்ளும்போது இந்த உலகத்தில் தேவையானது ஒன்றே. அநேக காரியத்தை குறித்து நம்ம கவலைப்படுறோம். ஆண்டவருடைய பாதத்தை நம்ம பற்றி கொள்ளும்போது ஆண்டவர் நம்மை அணைக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார், அரவணைக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய பாதத்தை பற்றி பிடித்து கொள்ளும்போது அவன் பார்க்கிறான், மேலே என்ன செய்கிறா, போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்று சொன்ன போது அவன் என்ன சொன்னான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது, நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தை நம்ம பற்றி கொள்கிறோம், ஏசப்பா உங்கள் பாதம் ஒன்றே போதும் என்று சொல்லி நம்ம பற்றி கொள்ளும்போது நமக்கு வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அநேக காரியத்தை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவருடைய பாதம் ஒன்றே போதும் என்று சொல்லி நாம் இந்த நாளில் அவரை பற்றி கொள்வோம். அதுபோல் அந்த நாளில் ரூத் அந்த போவாசுடைய பாத தண்டையே அவன் வந்தபோது அவன் என்ன சொன்னான், அவன் உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் என்று சொன்னான். நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அதற்கு பிறகு போவாஸ் அவளை திருமணம் முடித்துக் கொள்கிறான். ரூத்துடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாய் செய்தார். நம்ம பார்க்குறோம் மத்தேயுல அந்த அட்டவணையில் எல்லாராலையும் தள்ளப்பட்ட அந்த மோவாப் கோத்திரத்தில் பிறந்த ஒரு ரூத்தினுடைய பெயர் இடம்பெற்றது என்றால் அவள் கர்த்தரை தேடி வந்தாள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவள் அறிக்கை பண்ணின நிமித்தமாய், கர்த்தரையே தேடி வந்தது நிமித்தமாய் அவளுக்கு விசாரிப்பு கிடச்சிச்சு, அவளுக்கு பாதுகாப்பு கிடச்சிச்சு, அவளுக்கு பராமரிப்பு கிடச்சிச்சு, அவளுக்கு ஒரு நிறைவான பலன் கிடைத்தது. அவள் ஒரு சுதந்திரவாடியாய் மாறினாள். அந்த தேசத்தையே அவள் சுதந்திரிக்கும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அவள் மூலமாய் தாவீதினுடைய சந்ததியில் ராஜாக்கள் தோன்றினார்கள். தாவீதின் சந்ததியில் என்றென்றைக்கும் விளக்கு அணையாதிருக்கும் என்று சொன்னபடி அந்த ரூத்தின் மூலமாய் என்றென்றும் விளக்கு அணையாதிருக்கிற ஒரு சந்ததியை கர்த்தர் உருவாக்கினார். இறுதியாக தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரூத்தின் சந்ததியிலே பிறக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்று ஆண்டவருடைய அட்டவணையில் அவளுடைய பேர் வரும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்றார். இந்த நாளில் கூட நாமும் கூட ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஏசப்பா, நீங்கள் தான் என் தேவன் சுவாமி. ஒருவேளை எனக்கு எந்த சூழ்நிலை இல்லாட்டாலும், எந்த மனுஷன் இல்லாட்டாலும், எந்த பணபலம் இல்லாட்டாலும் நீங்களே என் தேவன் என்று சொல்லி நான் தீர்மானம் எடுக்கிறப்பா. ரூத்தை போல நான் உண்மை நம்பி வந்திருக்கிற சுவாமி, என்னுடைய கவலைகளையெல்லாம் விட்டு நான் உங்களுடைய பாதத்தை நான் பற்றி கொள்கிறேன்ப்பா. ரூத்து கிடைத்த அத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த நாளில் எனக்கு கிடைக்கணும்யா. உங்களுடைய செட்டையின் கீழே வந்த எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு கிடைக்கணும்ப்பா.
நான் வாஞ்சையாய் தேடுகிறபடினால் என்னை விடுவீங்கப்பா. எப்படி ரூத்தினுடைய பேர் ஒரு சரித்திரமாய் மாறிச்சோ அதுபோல் என்னுடைய வாழ்க்கை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த ஒரே ஒரு வாழ்க்கையை நம்ம ஆண்டவர் தான் வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கும் போது அது வரலாறாக மாறும். நம்மை கொண்டு அநேகரை கர்த்தர் சந்திப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட ரூத்தை போல ஒரு தீர்மானம் எடுப்போம். ரூத்தை போல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அன்புள்ள தகப்பனே, அருமையான இந்த வேலைக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. ஒரு பேழை கத்தாவே ஒரு வெறுமையான சூழ்நிலையில் கடந்து வந்தால் ரூத்தை போல எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஒரு ஆண்டவரையா, ஒரு வெறுமையான கத்தாவை, ஒரு விதவை இருப்பின் ஒரு கோலத்தோடு கூட ஆண்டவரே ஒரு வயதான மாமியாரை பிடித்து கொண்டு ஆண்டவரே நீங்களே தேவன் என்று சொல்லி அறிக்கையிட்டாள் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உம்முடைய அன்பை அறியாத அந்த நாட்களில் நீரே தேவன் என்று சொல்லி அவள் அறிக்கையிட்டபடினால அவளை விசாரிச்சிங்கப்பா, அவளை பாதுகாத்தீங்க, அவளுக்கு பராமரிப்பு கொடுத்தீங்க, உம்முடைய செட்டையின் கீழே வைத்து அவளுக்கு ஒரு நிறைவான ஒரு பலனை கொடுத்தீங்கப்பா. அவள் மூலமாய் ஒரு ராஜாக்களுடைய சந்ததியை உருவாக்கினீங்கப்பா. அவள் மூலமாய் ஒரு வரலாறு படைச்சிங்கப்பா. சரித்திரத்தில் அவளுடைய பெயர் இடம்பெறும்படியாய் அவளை ஆசீர்வதித்தீங்கப்பா. அதுபோல கூட ஆண்டவரே இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து நீரே என் தேவன் என்று சொல்லி உம்மை தேடி கத்தாவே உம்மை அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ரூத்து கொடுத்த ஒரு நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான பலனை இயேசுவின் நாமத்தினால இந்த நாளில் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஒருவரை வெறுமையாய் அனுப்பாத ஒரு ஆண்டவர் கத்தாவே, இந்த நாளில் நீ நிறைவான ஆசீர்வாதத்தோடு கூட அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறையா. கோடா கோடியாய் பெருகும்படியாய் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறையா. வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொன்ன கர்த்தரையா, இந்த நாளில் பிள்ளைங்க எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் வேண்டுதல் செய்கிறாங்களோ அந்தந்த காரியத்திலெல்லாம் ஆண்டவரே நீர் ஒரு விடுதலையை தருவீராக. பலவீனத்திலிருந்து விடுதலை, வறுமையிலிருந்து விடுதலை, போராட்டத்திலிருந்து விடுதலை, வெறுமையிலிருந்து விடுதலை, தனிமையிலிருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறப்பா. எல்லா பலவீனங்களும் மாறுவதாக, எல்லா வெறுமைகளும் மாறுவதாக. அப்பா, ஒருவேளை தங்களுக்கு அருமையானவர்களை ஆண்டவரே மரணத்தில் இழக்க கொடுத்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால தேவ சமாதானம் அந்த கூடாரத்துக்குள்ள கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறப்பா. எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே என்று சொல்லி கத்தாவே கண்ணீரோடு கூட இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறையா. நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி இந்த நாளில் நீர் வாக்கு பண்ணுகிற தயவிற்காய் ஸ்தோத்திரப்பா. சகலத்தை திருப்பிக் கொள்ள நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே எல்லாவற்றால் நிரப்புகிற ஒரு ஆண்டவர், சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் அவருடைய இருதயங்கள்ல ஆளே கடவுது கத்தாவே. பிள்ளைங்க அலங்கத்துக்குள்ள சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம் இயேசுவின் நாமத்தினால உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.